ரூபாயிலேருந்து 500 ரூபா வரையும் இல்லை. நான் வந்து சொன்னேன் ஒரு கை ஃப்ராக்சரும் கால் ஃப்ராக்சரும் கால்லேருந்து ரத்தம் ஊற்றிட்டே இருந்துச்சு, இவ்வளோ அடிபட்டு இங்கேருந்து ரத்தம் ஊற்றிட்டே இருந்துச்சு கண்ணுலேருந்து. அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து தூக்கி போட்டு போனாங்க, ஹாஸ்பிட்டல் போனாங்க. பார்த்துட்டு உடனே ஆட்டோ வர வச்சாங்க, அதெல்லாம் ஸ்டிச்சஸ் பண்ணி போட்டாங்க. போட்டுட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க இந்த ஜாயின் அவங்க ஜாயின் ஆகாது, அதனால் நான் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம், நான் சும்மா மாவு கட்டி போட்டு அனுப்பிச்சிடுறேன். மாவு கட்டினா அந்த பில்லர் போட்டு இருப்பாங்க அந்த கட்டு அது போட்டு நான் அனுப்பிச்சிடுறேன். 1 மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன் சொல்லவே இல்லை. வந்து தலை கொடுத்துட்டே உட்காந்துருப்பாங்க நினச்சி. ஆனால் எனக்கு அந்த வழியெல்லாம் தெரியல, இல்லைன்னா தெரியல. அவ்வளோ வெயில்ல அந்த கட்டு மட்டும் வழி இருக்கும் தெரியல. மாமிக்கு வந்து வீடியோ காலில் போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்னால் என்ன வா நீ பாட்டுக்கு நம்பிக்கை வந்து படி எனக்கு அது சரியாயிடும் சொல்கிறாங்க. சரி நான் எனக்கு வந்து ஃபோன் கையில் வச்சுக்க முடியாது, வலிக்கும். என் பிள்ளை என்ன பண்ணுவாங்க, ஃபோனை போட்டு விட்டுட்டு டாக்டர் டைம் தூக்கி வச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படி அசிட் பண்ணிட்டு அப்படியே படுத்துருப்பேன். அவங்க சொல்கிற மாதிரி கேட்பேன், புக்கை பிடிச்சிக்கிட்டு மொபைல் பண்ணிட்டு மாமி வந்து தொடர்ந்து பார்த்துருக்காங்க. 2 மாதம் கழிச்சு எனக்கு எக்ஸ்ரே கட்டை பிடிச்சாங்க. புக்கை போட்டு பிடிக்கும்போது இந்த ஆணி எடுக்கும்போது அதை விட்டு இது பண்ணாங்க. எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் கை எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க நாளைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம், பார்த்துட்டு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி செய்யலாம்னு நினச்சிக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அதான் நார்மலாக இருக்கிறேன், இனிமேல் நம்ம நல்லா படிக்கலாம். எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன், முட்டை மட்டும் மாதிரி எடுத்துக்கிறேன், என்ன இப்படி நம்பிக்கையாக இருக்கீங்க இந்த காலத்தில் போய் சரியாகிட்டீங்கன்னா வாங்க நான் கேரளா வைக்கிறேன், இந்த விரிவாக உட்காந்து படிங்க, அடுத்த நாளே நம்ம வந்துடலாம் வெளியில், அவங்க நம்பிக்கை இருக்குல்ல வாங்கன்னு கிண்டல் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் என்ன கிண்டல் பண்ணாதீங்க, நான் இதை நம்பிக்கையாக படிக்கிறேன், அந்த வேலையை நடக்கும். டாக்டர் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த ரிஸ்ட் ஜாயின் ஆகாது இங்கெல்லாம் ரிஸ்ட் ஆகாது நடந்துச்சு. இது ஒரு மிராக்கிளாக இருக்குது, எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிறது. இதெல்லாம் அப்படியே கையெழுத்து டாக்டர் எதுவுமே இல்லை, அது என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் அது ஜாயின் ஆகிடுச்சு. அதனால அப்போ கேட்குறாங்க இப்படியே வச்சுருந்தேன்னா ஃபிசியோதெரபி எத்தனை நாள் கொடுக்கணும் சார் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ஒன்றுமே வேணுங்க, ஃபிசியோதெரபி கீழே கையை பண்ணுவீங்க இப்படி இப்படி பண்ணுங்க போகணும். நான் சொன்னால் என்னங்க 2 நாள் பட்டு போட்டுருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ஒரு நாளைக்கு நான் அந்த ஃபிசியோதெரபி அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இது எப்படி ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ஒரு நாள் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராங்க. வந்து ஜாயின் ஆகாது அப்படின்னு சார் ஆச்சரியப்படுறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எக்ஸஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது நாராயணன் முடிக்கும் போது நான் சொன்னேன் மாமி எனக்கு நான் படித்தேன் நம்பிக்கையாக படித்தேன். ஆனால் அவரே ஜாயின் பண்ணி டெய்லி விஷயம் பேசுவேன், நைட்டு பேசுவேன். வேறு 1 இடவாங்க சைடு இந்த வேலை நம்ம சரியாக போது நீ இருக்கும்போது எனக்கு நான் அதுக்கு நான் டெய்லி அப்படி பேசி பேசுவேன். அவர் அப்படியே என்னை பார்த்துட்டே இருப்பார், டெய்லி பேசுவேன்.